என் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி, என் மேலே ஒரு கோபத்தில் என்ன பண்ணுறாங்க ஆப்போசிட் குரூப்பு, என் மேலே ஒரு திருநாட்சவன் கொலை முயற்சி வழக்கு என் மேலே 307 சும்மா போட முடியாது இல்லையா? சும்மா போட முடியாதுண்ணா. பணம் கொடுத்தா போடலாம்ண்ணா. கேஸ் போடவே கூடாதுண்ணே யாருக்கும். பொய் கேஸ்லாம் போடவே கூடாது. பொய் கேஸ் போட்டாங்க. பொய் கேஸ் போட்டு திருநாட்சவன்லாம் போடவே கூடாது. புட்டாப் கேஸ்ன்னு சொல்லுவாங்கண்ணா, அது போலண்ணா. திருநாட்சவன் கொலை முயற்சி வழக்கு என் மேலே பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு பண்ணி கிட்டத்தட்ட நான் 1 வருஷம் கிட்ட ஜெயிலில் இருந்து நான் வெளியே வரேன். வெளியே வரும்போது ஜெயிலுக்கு போகக்கூடாது. ஜெயிலில் போயிட்டேன். ஒரு பொய் கேஸ் போட்டாங்க, போயிட்டேன். அங்கே போயிட்டு எந்த ஒரு நட்புக்கிட்டையும் நம்ம குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அந்த கஷ்டத்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்மளுக்கு மைனஸ், அவங்களுக்கு ப்ளஸ். நம்ம சொல்கிறது நம்ம குடும்பத்தை பற்றி ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணால் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க என்னன்னா ஒரு 3 நாளுக்கு முடிய வேண்டிய கேஸை இவங்க 3 மாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேஸை பற்றி நம்ம முன்ன பின்னே தெரியாதுல்ல. நம்ம அட்வொகேட் ஒன்றும் படிக்கல, நம்ம தவறு செஞ்சுட்டு உள்ளே போகிறதுக்கு. உள்ளே போகும்போது என்ன பண்ணால் பொய்யான கேஸ் 3 மாதம் ஆகும்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் ஒய்ஃப் கிட்ட பேசி காசு கொடுத்து அனுப்புகிறேன், சீக்கிரமாக பண்ணி விடுங்க, 5000 ரூபா கொடுத்தா லேட் ஆகும், 10,000 ரூபா கொடுத்தா 3 நாளில் எடுத்துகிட்டு சொல்லிட்டு பொய் சொல்லி நம்மக்கிட்ட பேசுவாங்க. அப்படி தீயா நட்பு கேடா விளையும் அப்படின்னு சொன்னால் ஒரு தவறான நட்பால் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு திருவான்மூரில் ஒரு நண்பர் கூட ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த தவறான நட்பம் வந்து கண்டினியூ ஆகுது. ஜெயிலு பழக்கம் ஜெயிலே முடிஞ்சிடணும், திருப்பி வரக்கூடாது. வந்த பிறகு நான் வந்து நான் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்றாங்க சொல்லிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதோ ஒரு மர்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது. வண்டி ஓட்ட கூப்பிட்றாங்க, வண்டி ஓட்ட போகிறேன். அன்றைக்கி அங்கே ஒரு மர்டர் அவங்க பண்ணிட்டாங்க. நான் கூட இருந்தால அந்த வழக்கில் என்னை சேர்க்கப்பட்டாங்க.